ஏண்டா ஆதி, நேற்று பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காளான் நீ என்கிட்ட சவால் விடுற. ஒரு வேளை இந்த ப்ராஜெக்டில் நான் ஜெயிச்சிட்டேன்னா என்னோட திங்ஸை எடுத்துகிட்டு போக சொல்லி நீ சொல்கிற. சரித்தேன், இதுக்காடா உன்னை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி வேடிக்கை பார்க்குறது? உன்னை இப்படியே விட்டா தானடா நீ கண்டிப்பாக ஜெயிப்ப. எங்கே ஆஃப் பண்ணணுமோ அங்கே ஆஃப் பண்ணால் நீ எப்படி ஜெயிப்ப? சுதன மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கேன். அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டா போதும், உன்னோட ப்ராஜெக்ட் தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன தேடி வருவான். என்கிட்ட வந்துட்டானா அப்போ நீ என்ன பண்ணுவ? எப்பவும் போல், அப்பா நான் தோத்துட்டேன், நீங்கள் சொல்கிறத கேட்காம போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா, நீங்கள் சொல்கிறதையே இனிமேல் நான் கேட்குறேன்னு ஏன் காலில் வந்து விழுவியடா? அதுக்கு தானே நானும் ஆசைப்பட்றேன். வளரலாம், ஆனால் என்னை எதிர்த்துட்டு வளரவே கூடாதுடா ஆதி. நான் பெத்த மவனே, என்னை எதிர்த்துட்டு நீ வளரவே கூடாது. இப்போவே சுதனுக்கு கால் பண்ணுறேன், என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு நீயே பார்ப்ப. ஹலோ, சொல்லுங்க மகேஷ் சார், என்ன இந்த டயத்தில் கால் பண்ணியிருக்கீங்க? ஏதாவது எமர்ஜென்சியா? ஆமாம், எமர்ஜென்சி தான். ஏன்னா நாளைக்கு நீங்கள் காசு பணத்தை இழந்துட்டு நின்றக்கூடாது இல்லையா? ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கிறதே காசு பணத்துக்காகத்தானே. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது உங்கள் கையை விட்டு போச்சுன்னா அப்போது நாளைக்கு வருத்தப்படுவீங்கல்ல, அதனால தான் சார் கால் பண்ணியிருக்கேன். ஹலோ சார், நான் சுதன் பேசுகிறேன். நீங்கள் வேற யாரும் நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நீங்கள் நம்பர் பார்த்து கரெக்டாக கூப்பிடுங்க. சரி, கட் பண்ணுறேன். ஹலோ சுதன், உங்ககிட்ட தான் பேசணும்னு கால் பண்ணியிருக்கேன். என்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன சார் இருக்குது? உங்கள் பையன் ஆதித்யாவும் நானும் பேசினா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. பிகாஸ் நாங்கள் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கோம். நீங்கள் என்கிட்ட என்ன சார் பேசணும்? பொறுங்க, அவசரப்படாதீங்க சுதன். இதுக்கே அவசரப்பட்டீங்கன்னா எப்படி? இனிமே தான் நீங்கள் பொறுமையாக நிதானமாக முடிவெடுக்கணும். சார் ப்ளீஸ், தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், எனக்கு நிறைய வேலை இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். சரி, கோவப்படாதீங்க. இந்த ஆர்டரை நீங்கள் எடுக்கக்கூடாது. எஸ்கியூஸ் மீ மகேஷ் சார், இது எப்படி நீங்கள் சொல்லலாம்? அதுவும் இல்லாமல் ஆர்டர் எடுத்திருக்கதே உங்கள் ஃபேமிலி கிட்ட இருந்து தானே, அதையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஏன், காசு பணம் நிறைய வந்துருச்சோ? எங்ககிட்ட காசு பணம் வந்துருச்சுங்கிறத விட உங்ககிட்ட இருக்க காசு எழுந்துடாமல் இருங்க சார். நீங்கள் ஆர்டர் எடுத்திருக்கீங்களே ஆதித்யா, அவன் என் பையன்தான். இருந்தாலும் சொல்கிறேன், பெத்த அப்பா பேச்சையே கேட்க மாட்டான். அவன் எங்க உங்களுக்கு சொன்ன வாக்கை காப்பாற்றுற மாதிரி நீங்கள் சொல்கிற டயத்துக்குள்ளே முடிச்சு கொடுக்க போகிறான். ஏன்னா என் புள்ள நான் சொல்கிறதே கேட்க மாட்டான், உங்கள் பேச்செல்லாம் கேட்க மாட்டான் சார். நான் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அவன்கிட்ட காசை கொடுத்துட்டு நாளைக்கு வீட்டு வாசலில் வந்து நிற்கிறதுக்கு முன்னாடி காசு திருப்பி வாங்கிட்டு ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது நல்ல கம்பெனியில் கொண்டு போய் உங்கள் ஆர்டரை கொடுங்க. என்ன சார் சொல்கிறீங்க? நீங்களே உங்கள் பிள்ளைய பற்றி தப்பாக சொன்னால் மற்ற 4 பேர் பேச தானே சார் செய்வாங்க. அது உங்களோட கம்பெனி தானே. அப்பா நடத்தினா என்ன, பையன் நடத்தினா என்ன, கடைசியில் சொத்து எல்லாம் உங்கள் யாருக்கும் தானே. அப்புறம் ஏன் சார் இதை கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சார், நான் கெடுக்கணும்னு நினைக்கல, உங்களோட பணத்தையும் நம்பிக்கையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். என்னமோ ஒன்று, ஆனால் நீங்களே சொல்கிறீங்க உங்கள் பிள்ளைய பற்றி தப்பா. அதனால எனக்கு இனிமேல் இந்த ஆர்டர் வேண்டாம். நான் வேறு கம்பெனியை பார்த்துக்கிறேன். நாளைக்கு ஆதித்யாவை நேரில் வச்சு பார்த்து சொல்லிவிட்டு கொடுத்த அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கிறேன். ஓகேவா? எனக்கு இதில் எந்த லாபமும் கிடையாது. நீங்கள் பாவம் எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை வச்சு ஏமாத்திடக்கூடாது பார்த்தீங்களா? அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் சொல்கிறேன். மற்றபடி போட்டியோ பொறாமையோ எதுவும் கிடையாது. என் புள்ள நல்லா இருந்தால் நான் தானே சந்தோஷப்படுவேன். ஆனால் என் புள்ள உங்கள் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தினா நாளைக்கு நீங்கள் என்ன தானே வந்து கேள்வி கேட்பீங்க. அந்த ஒரு நல்ல உள்ளத்தில் தாங்க சொன்னேன். நீங்கள் இதை ஆதித்யா கிட்ட சொல்லிடாதீங்க. சரிங்க சார், நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு உங்கள் பையனை நேரில் பார்த்து நான் பேசிக்கிறேன். ஸோ ஓகே, வைக்கட்டுமா? வச்சு தானே ஆகணும், வைங்க. அப்பா, இப்போ தான் மனசுக்கு கொஞ்சம் குழுன்னு இருக்கு. பேச்சாடா பேசுன,
இனி நீ என் காலடியில் விழுந்து கிடக்க நீ தயாராக இருந்துக்கோ. அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கணும்னே தெரியல. ஆர்டர் எடுக்கிறானா ஆர்டர், ஆளும் மண்டையும். அப்பாடா, இப்படியும் நல்லபடியாக அந்த ஆர்டரை ஆதிக்கு கிடைக்க விடாம பண்ணியாச்சு. இனிமே அவன் அடங்கி போயிடுவான். இனியாவது நான் சொல்கிறத கேட்குறானான்னு பார்ப்போம். சீ, நீங்களாம் ஒரு அப்பனா? இத்தனை வருஷமா உங்களோட வாழ்ந்தேன்னு சொல்றதுக்கே எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. பெத்த பிள்ளையே நல்லா இருக்க கூடாதுன்னு எப்படிங்க உங்களால இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடியுது? ஐயோ, இத்தனை வருஷமா ஏமாந்துருக்கேனே. இப்போ ஊர் உலகத்துல எங்கேயாவது இப்படி ஒரு கொடுமை நடந்து பார்த்துருக்கோமா நம்ம? இதை இப்படியே விடக்கூடாது. போதும், இவருக்கெல்லாம் பயந்த வரைக்கும் போதும். இனியும் பயப்பட நான் தயாரா கிடையாது. என்ன நடந்தாலும் சரி, இந்த ப்ராஜெக்ட்ல ஆதி தோக்கவே கூடாது. அதை கண்டிப்பா ஜெயிக்கணும். சுதனோட ப்ராஜெக்ட் ஆதி கிட்ட தான் கொடுக்கணும். ஹலோ ஆதி. அம்மா சொல்லுங்கம்மா. என்னம்மா வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன், எதுவும் வாங்கிட்டு வரணுமா? ஹலோ ஆதி, அம்மா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா. சரிம்மா, எது வந்தாலும் பைக்கில் வந்துட்டுருக்கேன். ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்ட முடியாது இல்லையா? நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவேம்மா. வீட்டில் வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும். சரிப்பா, கொஞ்சம் சீக்கிரம் வா. சரிங்கம்மா, வைங்க. ஐயோ, இவனை வேற இன்னும் காணுமே. என்னம்மா ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் அந்த கதவை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க? அந்த கதவு எப்போ லாக்கில் தானே இருக்கும். அதெல்லாம் விடுப்பா ஆதி. ஆதி, அம்மா ஒன்று சொல்கிறேன், கோவப்படாம கேள்றா தங்கம். சொல்லுங்கம்மா. ஆதி, இது கோவப்படுறதுக்கான நேரம் இல்லை, சிந்திக்கணும். நல்லா யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்கான நேரம்டா தங்கம். அப்பா இருக்கார்ல, அவர் இந்த ஆர்டர் உனக்கு கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சுதன் கிட்ட என்னென்னமோ சொல்லி இந்த ஆர்டர் எடுக்காதீங்க, இந்த ஆர்டர் எடுத்தீங்கன்னா ஆதி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக முடிச்சு கொடுக்க மாட்டான். பெத்த அப்பா பேச்சையே கேட்காதவன் 3வது மனுஷனுக்கு சொல்லி கொடுத்த வாக்கு எப்படி காப்பாத்துவா? அப்படி இப்படின்னு எதேதோ பேசிட்டாரடா. அவர் பேசினதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. இத்தனை வருஷமா இப்பேற்பட்ட மனுஷன் கூடிய குடும்பம் நடத்தணும்னு அவரை கட்டுனதுக்கு என் வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுதுடா. இத்தனை வருஷம் இப்படி அழுக்கு மனசு உள்ளவர் கூடிய குடும்பம் நடத்தணும், இப்படி என் வயிறெல்லாம் எரிய வச்சுட்டாரே அந்த ஆளு. பெத்த பிள்ளைகளையே நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற மனுஷன் எப்படி ஒரு நல்ல அப்பாவா இருக்க முடியும்? இவ்வளவு கண்டிஷனா இருந்து இவர் என்னத்தை சாதிக்க போறாரு? இவ்வளவு போராட்டம் எதுக்காக? கவலைப்படாதீங்கம்மா, இதில் கவலைப்படுற அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அவர் இப்படி பண்ணுவார்னு எனக்கு நல்லாவே தெரியும்மா. அவர் சும்மா இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. நான் வேற தூண்டி விடுற மாதிரி பேசிட்டேன். அப்படி இருக்கிறப்போ இவர் எப்படிம்மா சும்மா இருப்பார்? இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமாக பண்ணுவார்னு எனக்கு அப்போவே தெரியும். அதனால தான் ஆல்ரெடி சுதன்கிட்ட பேசி வச்சுருந்தேன். இப்போ இப்படி வேற சொல்லிட்டார்ல, நாளைக்கு பார்ப்பீங்க, அவருக்கு நான் சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன். இந்த ஊர் உலகத்தில் பெத்த பிள்ளைங்க எப்படி நடந்துக்கணும்னு அப்பா தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் அப்படியே தலைகீழ இருக்குமா? அப்பா எப்படி நடந்துக்கணும்னு நான் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. நாளைக்கு பார்ப்பீங்க. நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க. அவர் சும்மா வெட்டி பந்தாதான், அவர்கிட்டலாம் ஒன்றும் கிடையாது. அவர் இப்படிலாம் பேசுகிறாருன்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. நீங்களும் அப்பாவும் என்னால் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. இதை நான் டீல் பண்ணிக்கிறேன். இப்போதாப்பா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கு. ஆமாம், பிரியா எங்க? அவள் வெளியே ஃபோன் பேசிகிட்டு இருந்தாம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களை ரொம்ப நாளாக எடுத்தறிஞ்சு பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் கட்டின புருஷன் கூட தேவையில்லை, பெத்த புள்ள நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் பண்ணுற தப்பை எனக்கு சொல்லி காமிச்சிங்களே, அதுவே எனக்கு போதும்மா. நீங்கள் இப்படியே இருந்தால் போதும். அதுக்காக நீங்களும் அப்பாவும் சண்டை போட்டுக்கணும்னு சொல்ல வரல. அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாலே அவர் ஒரு நாள் திருந்தி வருவார். தேங்க்ஸ்மா. ஆதிமா, அப்பா எப்போ அப்படி தானடா. அவர் பேசினதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்காதடா தங்கம். நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் அவர் பேசினதை கேட்டதாகவும் அதை கேட்டுட்டு என்கிட்ட சொன்னதாகவும் இதை அப்பா கிட்ட சொல்லிட வேண்டாம். அவருக்கு இது தெரியாமலே இருக்கட்டும். அவரை பொறுத்த வரைக்கும் சுதன்கிட்ட பேசியிருக்காரு, அப்படியே நினச்சிட்டு இருக்கட்டும். நாளைக்கு அவருக்கு நான் புரிய வச்சுக்கிறேன்.
ம் சரி ஆதி, நீ போ. வணக்கம் உறவுகளே. என்ன இத்தனை நாளாக நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போ பார்த்தா நான் கொஞ்சம் திருந்திட்டேன். இன்னமும் திருந்துவேன். இனி என் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஆதிக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நீங்களும் ஆதிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட்டில் பண்ணிடுங்க. நான் போய் ஆதிக்கு சாப்பாடை எடுத்து வைக்கிறேன். பாய். என்ன வழக்கத்துக்கு மாறா அந்த டோர் ஓப்பனில் இருக்கு? எப்பவும் இந்த டோர் க்ளோஸ் பண்ணி தானே இருக்கும். இவங்க இப்படி தான் இந்த வீட்டில் எந்த வேலையும் உருப்படியாக செய்யவே மாட்டாங்க. நாம தான் வந்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கட்டும். இந்த பார்வதிக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை. கொசு வந்து உரிச்சு எடுத்துப்படும். இந்த நேரத்தில் டோர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கா. நம்ம தான் அடைக்கிற மாதிரி இருக்கு. ஏன் சின்னதர மருமக ஃபோன் பண்ணாலா இல்லையா? எப்போ பார்த்தாலும் எங்களோடையே திரியிறியே. பாவம், அந்த பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி 4 வார்த்தை என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா அப்படின்னு விசாரிக்கணும்டா. கொஞ்சம் வேலை இருந்ததுனால கால் பண்ண முடியலம்மா. நானே இப்போ தான் ஒர்க் முடிச்சுட்டு உங்களோட வந்து உட்காந்து பேசினேன். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமேன்னு உங்கள்கிட்ட வந்து உட்காந்துருக்கேன். இனி ரூமுக்கு போவேல, அப்போ கால் பண்ணி பேசிக்கிறேன். சரிப்பா. ஏன் ஈஸு? என்னங்க? இல்லை, அன்னைக்கு சண்டை போட்டு பாவம் சின்னதரைக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியாமல் நான் பாட்டில் இந்த சம்மந்தத்தை பேசி முடிச்சிட்டேன். பூவும் வச்சாச்சு. இனி ஒன்றும் செய்ய முடியாதுதே. ஆனாலும் நம்ம பிள்ளைக்கு ஒரு வார்த்தை பிடிச்சிருக்கான்னு கேட்டியாடி? ஏங்க, அவனுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு இப்போ கேட்குறத விட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டால் நல்லா இருக்கும்லங்க. நீங்கள் அப்போ தானே கேட்க வேண்டியதானே? ஏன் எவ்வளோ நாள் கழிச்சு இப்போ கேட்குறீங்க? ஏ கேள்றி, இவ ஒருத்தி காமெடி பண்ணிக்கிருப்பா. அதெல்லாம் அன்னைக்கு தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுனீங்க. நம்ம சின்னது வரைக்கும் பிடிச்சிருக்கான். எங்கள் அப்பா பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது. அவர் என்ன சொன்னாலும் கேட்போம்னு அன்னைக்கே சொல்லிட்டியா? அதே மாதிரி உங்கள் தங்கச்சி மக சின்ன பொண்ணையும் தனியாக கூப்பிட்டு வச்சு பேசினேன். அவளும் 2 குடும்பமும் ஒன்று சேர்றதுக்கு இந்த கல்யாணம் நடக்கணும்னா நடக்கட்டும் தான். எனக்கு இதில் எந்த கஷ்டமும் இல்லை. எனக்கு சம்மதம்னு அவளும் சொல்லிட்டாங்க. இனி எந்த குறையும் இல்லை. இனி நிச்சயத்தை பண்ணி கல்யாணத்தை வச்சிட வேண்டியதே. அதெல்லாம் சரி, நிச்சயத்தை என்னைக்கு வச்சுக்கலாம், கல்யாணத்தை என்னைக்கு வச்சுக்கலாம்னு பேசுனியா இல்லையா? அப்படியே அவள் வீட்டை பக்கம் போய் பேசிட்டு வர வேண்டியதானே? இதெல்லாம் உனக்கு சொல்லியாடி கொடுக்கணும். தெரிய வேண்டாமா ஒரு பொம்பளைக்கு? ஆம்பளைங்கதே 4 இடத்துக்கு போகிறோம் வாரோம், அந்த வேலையிலேயே ஓடி போயிடுது நாள் முழுக்க. நீங்கள் சும்மா தானே வீட்டில் இருக்கீங்க. அப்படியே அந்த பக்கமாக ஒரு பஸ் ஏறி போவோம். ஃப்ரீ பஸ் தானே, போனால் என்ன, கவிதாவில் கூட்டிக்கிட்டு போய் 4 வாரத்தை உட்காந்து பேசுவோம் வைப்போன்னு கலந்து பேச முடியும் பொம்பளையானது. எதே சும்மா இருக்கம்மா? நாங்கள் சும்மா இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்களா? காலையில் எந்திரிச்சதுலேருந்து உங்களுக்கு டீ காப்பி லொட்டு லொசுக்கு வச்சு கொடுத்து, வாசலை தெளித்து கோலத்தை போட்டு சமைச்சு, அப்புறம் மதியத்துக்கு சமைச்சு, அப்புறம் சாயங்காலத்துக்கு டீயை போட்டு உங்கள் வாயில் ஊற்றி விட்டு, அப்புறம் நைட்டுக்கு சமைச்சு, இடையில அந்த சமைச்ச பாத்திரத்தெல்லாம் கழுவி துணியை துவைச்சி அதை மடித்து வீட்டை வாசலை பெருக்கி, நல்லா இருக்கிறத தூக்கி நல்லா இல்லாத இடத்துலையும், நல்லா இல்லாததை தூக்கி நல்ல இடத்துல வைக்கிறதையும், யானையை தூக்கி குதிரையிலையும் குதிரையை தூக்கி யானையிலையும் மாற்றி வைக்கிறதெல்லாம் யாரு? நாங்கள் சும்மா இருக்கோம்னா இதெல்லாம் இப்போ வேலைக்காரி வந்து பண்ணுறாளா உங்களுக்கு? சரி சரி, கோவப்படாதம்மா. அப்படி சொல்ல வரல. நீங்கள் நான் வீட்லேயே இருக்கீங்க, நீங்கள் போய் விசாரிச்சுட்டு வர வேண்டியதானேன்னு சொல்லி சொல்ல வந்தேன். டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. இப்போ தானே சொல்லியிருக்கீங்க, நாளைக்கு போகிறேன். ஏம்மா என்னம்மா அப்பா காதை கடிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை வெற்றி, அண்ணன் கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். சரிம்மா. என்ன ராம் கால் பண்ணுறான், அதுவும் இந்த நேரத்தில்? சரி, ஃபோனில் யாருப்பா? அது என் ஃப்ரெண்டு ராம் தாம்மா. ஃப்ரெண்டுனா பொம்பளை ஃப்ரெண்டா ஆம்பளை ஃப்ரெண்டா? ஏன் இந்த டயத்தில் கால் பண்ணுறான்? என்ன பிரச்சனை? ஏம்மா பொறுமா, அவனுக்கு என்ன அவசரமோ கால் பண்ணுறான். இதில் உனக்கு என்னம்மா பிரச்சனை? பொம்பளை ஃப்ரெண்டுலாம் இல்லைம்மா, ஆம்பளை ஃப்ரெண்டு. ராமுன்னு சொல்கிறேன், அப்புறம் பொம்பளை ஆம்பளையான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நான் அப்புறமா கால் அட்டன் பண்ணி பேசிக்கிறேன். நீ என்ன இப்படி துருவி கேள்வி கேட்டுட்ருக்க? இத்தனை நாள் அப்படிலாம் கேட்க மாட்டியே. இப்போ என்னன்னு கேளுப்பா அம்மாவை. ஏய் ஈசு, என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் பிள்ளை இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்க? நீங்கள் சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நான் கூட அவர் ராதிகா வாக்கும்னு நினச்சேன்.
ஆம்பளை பையன் சொல்றியா? இருந்தாலும் ராதிகாவை ராமன் போட்டு சேவ் பண்ணியிருந்தா நம்மளுக்கு என்ன தெரியவா போகுது? நானே ஏன் அன்னை மகளுக்கு கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் உங்கள் தங்கச்சி மகள் எதுக்கு குறுக்க வாரா? வேணா சக்திக்கும் வெற்றிக்கும் சின்னதரைக்கும் சின்ன பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கலாம். ராதிகாவுக்கு நல்ல மாப்பிள்ளையை நாமளே பார்த்து கூட கொடுத்துக்கலாம். ஆனால் என் பையன் சேதுவை கொடுக்க மாட்டேன் நான் சொல்லிட்டேன். அன்னை மகளத்தை நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். ஆரம்பத்துலேருந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு நீங்கள் தடை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் வீட்டை விட்டு போயிடுவேங்க. சரி சரி, கோவப்படாதடி. சின்னதுரைக்கு சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் முடியட்டும். இடையில வெற்றின்னு ஒருத்தர் இருக்கியா, அவனுக்கு முடிக்கணும். பிறகு தானே சேதுக்கு. அதுக்குள்ள ஏன் இந்த பறக்கிற? விட்டா பறந்து 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 வானத்தை போய் தொட்டுட்டு வருவோம் போல இருக்கு. கொஞ்சம் அடக்கு. சரிப்பா, நீங்கள் 3 பேர் போய் தூங்குங்க. நேரமாச்சுல. நாளைக்கு 3 பேர் வேலைக்கு போகணும்ல. அப்புறம் சேது, இந்த நைட் நேரத்துலலாம் ஃபோன் பேசக்கூடாதுப்பா, அம்மா சொல்லிட்டேன். உனக்கு வேணும்னா ராமோ கோமோ ஏன் முன்னாடி நாளைக்கு வச்சு பேசு. ரூம்குள்ளெல்லாம் போய் பேசிகிட்டு இருக்காத. நான் வந்து பார்ப்பேன் என்ன. ஏம்மா உனக்கு என்னமோ ஆயிருச்சு. சரி ஏங்க, நீங்கள் தப்பாக நினைக்கலனா என் மனசில் ஒன்று படுது. அதை நான் சொல்லட்டுமா? நீ சொல்லி என்னைக்கிடி நான் தப்பா நினைச்சிருக்கேன்? இந்த குடும்பத்தோட தலைவி நீ எடுக்கிற முடிவு என்னைக்காவது தப்பா போயிருக்கா? அதே தாங்க, நான் எடுக்கிற முடிவு என்னைக்காவது தப்பாக போயிருக்கா? இதுவும் தப்பாக போயிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம செலவோட செலவாக 2 பயல்களுக்கும் கல்யாணத்தை முடிச்சு போடுவோம்ன்றேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாவா இல்லையா? ஏய், என்னடி பேசுற? திடீர்னு வந்து சொன்னா பொண்ணை எங்கடி போய் தேட முடியும்? பொண்ணுக்கு எங்க போறது? அவன் 4 மாசத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு சொல்லி வச்சாலே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. நீ இப்ப திடீர்னு வந்து சொன்னீன்னா எங்கிட்டு போய் பொண்ணு தேட முடியும் சொல்லு? அட என்னங்க நீங்கள் ஆனதே இவ்வளோ வளர்ந்துருக்கீங்கன்னு பார்த்தா கொஞ்சம் கூட மூளை வளரவே இல்லை. வெண்ணையை கையில் வச்சுக்கிட்டு எதுக்குங்க நீங்கள் நெய் கலையிறீங்க? நான் சொன்னேன்ல, சின்னதுரைக்கும் சின்ன பொண்ணுக்கும் கல்யாணம், அப்புறம் வெற்றிக்கு சக்திக்கும் கல்யாணத்தை முடிச்சு போடுவோம்ன்றேன். அப்புறம் பொண்ணு எங்க பண்ணு எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் சக்தி என்ன உங்களுக்கு ஆம்பளை பையன் மாதிரியா தெரியுது? பொண்ணு மாதிரி தெரியலையோ? ஏன் அப்படி சொல்லல ஈசு. நம்ம திடீர்னு போய் சொன்னோம்னா சீதா பொண்ணை கொடுப்பாளா? அதுவும் இல்லாம அவ 2 பொண்ணையும் நம்ம வீட்டுக்கு கொடுத்து விட்டா 3வது பொண்ணையும் இங்கேதான் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பா. அப்புறம் நீ கொடுக்க மாட்டோம்னு சொன்னா 2 குடும்பத்துக்கும் மனஸ்தாபம் வந்துடும்ல. அதையும் நீ பார்க்கணும்ல. அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் சொல்லிடுறேன் சீதா கிட்ட. சீதா இங்கே பாருமா, 2 மகளையும் எந்த குறையும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். 2 பேரையும் என் வீட்டுக்கு அனுப்பி வை. ஆனால் ராதியாவை மட்டும் வேற மாப்பிள்ளைக்கு நீ ஒன்றும் பார்த்து தேட வேணாம். நாங்களே பார்த்து கொடுக்குறோம். அந்த மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுத்துக்குவோம். சேதுக்கு அன்னை மகன் இருக்கான்னு சொல்லியே கல்யாணத்தை முடிச்சு போடுவாங்க. இதுக்கு நாளை இழுத்துக்கிட்டு நம்ம பையன் என்ன படிக்கவா செய்யலாம்? படித்து முடிச்சுக்கிட்டு 2 பயலுகளுமே, ஏன் 3 பயலுகளுமே வேலைக்கு போகிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வீட்லேயும் 2 மகளும் நல்லா படித்து நல்லா கை நிறைய சம்பாதிக்குதுங்க. இத்தனைக்கு வெற்றியும் சக்தி ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குதுங்களாம்ல. நம்ம ஏன் விடணும்ன்றேன். பாவம் சின்ன பிள்ளைங்க, அது 2 மனசு ஆசைப்பட்டுச்சுன்னா கூட அது 2 கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டோம்னா எங்கிட்டும் 2 பேருக்கும் மனசில் ஓரத்தில் சின்ன ஆசை இருந்தால் கூட போதும். இருக்கும் இல்லாமல் எப்படி இருக்கும்? அப்போ இதை கேளுங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் 2 சேர்ந்து ஒரே ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போய்க்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போய்க்கிறீங்கல்ல. ஈசு, நீ அவசரப்படுறியோன்னு தோணுது. கொஞ்சம் பொறுமையாக பார்த்து கூட வெற்றிக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம். கொஞ்சம் அவசரப்படாமல் இருமா. என்னங்க பேசுறீங்க நீங்க? இதில் அவசரப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. செலவோட செலவாக இந்த கல்யாணத்தையும் மொத்தமாக முடிச்சிட்டோம்னா ஒரே செலவு தானே. இனி வெற்றிக்கு ஒரு தடவை மண்டபத்தை பிடிச்சி சமையலுக்கு ஆளை போட்டு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடித்து, இதுக்கு அடிக்கணுந்தே இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வாழை மரம் லொட்டு லூசுக்கு நிறைய வேலை கிடக்கலங்க. சரி, இதில் நீயும் நானும் பேசி ஒன்றாக போகிறதில்ல. வாழ போகிறது வெற்றியும் சக்தியும். அவங்க 2 பேரையும் ஒரு வார்த்தை கேட்டுக்க. அப்புறம் சீதாவே உட்கார வச்சு கேட்டுக்க. அப்புறம் சீதா வீட்டுக்காரு சிவா மச்சா இருக்கான்ல, அவனுக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுக்கங்க. அவர் எப்போ வெளிநாட்டிலேருந்து வர்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு காலகாலத்தில் 2க்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோம். சரிங்க, அப்போ நான் ஒன்று பண்ணுறேன். நாளைக்கு நேர்லேயே போய் பார்த்து பேசிட்டு, நம்ம குடும்பத்துக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட சீதாவை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம 4 பிள்ளைகளோட ஜாதகத்தையும் வச்சு
பொருத்தம் பார்த்துட்டு ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் கல்யாணத்துக்கு நிச்சயத்துக்கு நல்ல நாளாக பார்த்து குறிச்சிக்கிட்டு கல்யாணத்தை உடனே வச்சிருவோம்னு சொல்கிறேன். சரிம்மா, ஓ தங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதவே பண்ணு. ஆனால் இதில் ராதிகா வாழ்க்கை எந்த விதத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது சொல்லிட்டே. அவள் மனசு ஏமாந்து போயிடக்கூடாது, அதையும் நீ பார்த்துக்க. அப்படியெல்லாம் விட்டுருவேனாங்க. அவள் நம்ம வீட்டுக்கு வாழ வந்தாத்தே மருமகளா, இல்லாட்டினா மருமக கிடையாதா? ஏன் மருமகளுக்கு தங்கச்சி, அப்போ அவளும் எனக்கு மருமக மாதிரி தானே. அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேங்க. எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லை, அதனால உங்கள் தங்கச்சி பிள்ளைகளத்தையும் எனக்கு பொம்பளை பிள்ளை மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் ராதிகா விட்டுருவேனா? அதெல்லாம் ராதிகாவுக்கு நல்ல மாப்பிள்ளையா கவிதா கிட்டே சொல்லி இல்லை உமா கிட்டே யார்கிட்டயாவது சொல்லி பார்க்க சொல்லி கட்டி கொடுத்துக்குவோம். நீங்கள் அது வரைக்கும் பேசாமல் இருங்க. இப்போ என்ன வெற்றிக்கெலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமலா இருக்கும், சின்னத்துறைக்கு சேதுக்கெலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமலா இருக்கும். அவனுங்க எவனா ஒருத்தனை கூட ராதிகாவுக்கு கட்டி வச்சுப்பிடுவோம். அப்படியெல்லாம் எடுத்தோம் கௌதம்னு பண்ண முடியாதுமா. அதெல்லாம் அவங்க அப்பா பார்த்துக்குவாரு. நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கிட்டா போதும். ஆனால் என்ன, ராதிகா வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது, அதை மட்டும் தெளிவாக சொல்லிட்டேன். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் உள்ளவங்க. ம் சரிடி அம்மா, வா. போன் அடிக்குது. யாரு? அட நம்ம தீபக்கு. ஹலோ, சொல்லு தீபக்கு. டேய் மச்சான், எங்கடா இருக்க? வீட்டில் தான்டா. என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? பிரச்சனைலாம் எதுவும் இல்லைடா மச்சான். மனசுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுடா. இதாவது ஒன்று யோசிச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகி தலைலாம் வலிக்குதுடா. எங்கே தலை வெடிச்சிரும் போல இருக்குடா. உன்னை பார்த்து நேரில் பேசணும், மீட் பண்ணலாமா? என்ன மச்சா அப்படி கேட்டுட்ட? நீ கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா? எங்கே வரணும்னு மட்டும் சொல்லு, நான் வர்றேன். மச்சான், உனக்கு ஆஃபீஸில் வேலை எதுவும் இருந்தால் போயிட்டு பதறாமல் கூட வாடா, ஒன்றும் அவசரம் இல்லை. இல்லைடா, நேற்று தான் கொஞ்சம் மீட்டிங் இருந்தது, அதனால சீக்கிரம் போயிட்டேன். இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போவேன். போகிறதுக்கு முன்னாடி உன்னை மீட் பண்ணிடுறேன். எங்கே வரணும்? மச்சான், உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குல்ல, அம்மன் கோவில், அந்த கோவில் பக்கத்தில் வந்துடுறா, நான் அங்கே வந்துடுறேன். சரிடா. எத்தனை மணிக்கு? இன்னும் ஒரு ஷார்ப்பாக ஒரு அரை மணி நேரத்தில் இருப்பேன்டா. நான் வந்ததுக்கப்புறம் கூட கால் பண்ணுறேன், நீ வா. ஏன் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்க? நான் வந்ததுக்கப்புறம் கால் பண்ணுறேன் உனக்கு, அப்போ வந்தால் கூட போதும். பரவாயில்ல மச்சான், நீ இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடுவேன்னா நீ வரதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் வந்துடுறேன். சரி மச்சான், அப்போ கட் பண்ணுறேன். இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும். சரிடா. சரி வெற்றி.